ஊக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார். நிறைய பேரை பாருங்களேன், ஊக்கமே இல்லாமல் விதி பேரில் தலை போட்டுருவான். என் விதி சார், நான் அப்படி தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டம். சில பேர் என்னென்னமோ ஐடியா பண்ணுறான். கொஞ்சம் முயற்சி செய்யணும். பேரை மாற்றலாமான்னு பார்க்குறேன், அப்போ அது நல்லது நடக்குமான்னு. எப்படி நடக்கும்? இந்த பேருக்கே ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பேர் முளைச்சிட்டான். நேமியாலஜின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான் சார். நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கள், மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு போனான். என் ஃப்ரெண்டு பேர் ராம், RAM. சொல்லியிருக்கான், நீ ராம் கரெக்டு, நல்ல பேர் தான், ஆனால் எப்படி எழுதுகிற, ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக ராமுக்கு அதான் ஸ்பெல்லிங், RAM. அங்கே தான் தப்பு பண்ணுறேன். 2 R போடு, 3 A போடு, 4 M போடு. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கையெழுத்து அப்படியே போடு. கிறுக்குன்னா சுற்றுறானுங்க நிறைய பேர். நான் போயிருக்கேன், என்னதான் சொல்கிறான் பார்க்கலான்னு. பேர் அவருக்கு எனக்கு தெரியல. பேர் மோகன சுந்தரம், நல்ல பேராக இருக்கே பண்ணார். எனக்கு என்னென்னா நம்மளை தெரிஞ்சிச்சோ வெளில சொல்ல போகிறோன்னு மாற்றாமல் விட்றானேன்னு. அவன் யார்? ஆமாம், இனிஷியல் என்னானா எஸ்ன்னு, அதான் பிரச்சனை, மாற்றிருக்கேன் சார். எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்சூரன்ஸ் தான், மாற்றிருக்கேன் தான். ரொம்ப கஷ்டம் சார். நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியல, ஊக்கம்னா என்னன்னே தெரியல. இன்டர்வியூக்கு போயிட்டு அட்டன் பண்ணாமல் வந்தவனா எனக்கு தெரியும். இன்டர்வியூ போனான் திட்டப்பா, அட்டன் பண்ணாமல் வந்துட்டான். ஏன்டா அட்டன் பண்ணலன்னு? 60 பேர் இருக்கிறாங்கடா, நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஒருத்தனா இருப்பான். ஒரு போட்டியில் கலந்துக்கிற முயற்சியே இல்லைன்னா எப்படி சார்? சில பேரை பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸு ஏறுவான், நிறைய சீட்டு காலியாக இருக்கும். ஒழுங்காக பிளான் பண்ணி ஒரு சீட்டில் உட்கார்ந்தா முடியும், இங்கே உட்காருவான், திடீர்னு எழுந்துப்பான். 2 சீட்டு தள்ளி ஜன்னல் வரும் உட்காருவான், திடீர்னு எழுந்துப்பான். ஒரு இடமா உட்கார மாட்டான், அவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான். எங்கே உட்காரணும்னு கூட டிசைட் பண்ண தெரியலன்னு நின்னா இங்கே உட்காருவான், அங்கே உட்காருவான். கடைசியில் அடுத்த ஷாப்பிங்கில் கிடுக்கிடுன்னு ஜனங்க வருமா, ஏதோ ஒரு இடத்துல உட்காருவான். சொல்லி வச்ச மாதிரி அந்த ஜன்னல் தான் மூடாது, நல்ல மழை பெய்யும், நனைஞ்சிக்கினே இறங்குவான். எல்லாமே சார். சில பேர் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறது, அதில் கூட ஒரு பொறுமை கிடையாது. இவன் பஸ்ஸு வரல, 20 நிமிஷம் பார்த்தான், 5 நிமிஷத்தில் வந்துட போகுது, பொறுமை இல்லை. முன்னால் வந்த பஸ்ஸில் நம்ம இது ஏறி அங்கே இறங்கி இன்னொரு பஸ்ஸு பிடிச்சிக்கலான்னு லொடுக்குன்னு ஏறிடுவான். டிக்கெட் வாங்கின பிறகு பின்னால் திரும்பி பார்ப்பா, இவன் உண்மையிலே போக வேண்டிய பஸ்ஸு காலியாக பின்னாலே வரும். டென்ஷன் ஆகும். ஒரு பொறுமை இல்லைன்னா எப்படி சார்? ஆனால் சில பேருக்கு ஊக்கம் இருக்கும், அதை வச்சு பொழைக்க தெரியாது. என் வாழ்க்கையிலேயே நடந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் உண்மையிலேயே தொழிலதிபரோட பையன், என் கிளாஸ்மேட், பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு. அவன் எனக்கு ஃப்ரெண்டு. ரொம்ப ஏழை பையன், ஹாஸ்டலில் படிக்கிறான், ரொம்ப ஏழை, ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை. ஒரு வாட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலன்னு அவனை வெளில அனுப்பலான்னு இருந்தாங்க. என்கிட்ட சொன்னான். நான் உடனே சொன்னேன், என்கிட்ட காசு கிடையாது. நான் அப்புறம் நம்ம இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டேய் அவனுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்டிவிடு, பாவம். அவன் நல்லவன், பரவாயில்லடா, நாளைக்கு அட்ரஸ் கொடு, நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுன்னா. இதுவரையும் ஓகே. இந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, யார் உதவி வேணும்னு சொன்ன பையன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். எத்தனை மணிக்கு போனான் தெரியுமா? விடிய காலம் 5 மணிக்கு போயிருக்கான். 5 மணி. என் ஃப்ரெண்டோட வீடு டி நகர், இந்த ஃப்ரெண்டோட வீடு மாதவரம். 5 மணிக்கு குளித்து நெத்தியில் திருநீர் வச்சுட்டு பழம் மாதிரி போய் நிற்கிறான். 5 மணிக்கு என்னோட பணக்கார ஃப்ரெண்டோட அம்மா கதவை திறந்து வெளில வராங்க வாக்கிங்க்கு. நம்ம பையன் தூங்குறான். அந்த அம்மா, நீ யார் தம்பினா? ரமேஷ் பார்க்க வந்தேன். எதுக்கு? மோகன சுந்தரம் அனுப்பிச்சாரு. எதுக்கு? இல்லை காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த அம்மா அப்படியே உருகிடுச்சு. தம்பி 5 மணிக்கு வந்திருக்க, பஸ்ஸு இல்லைங்கம்மா, மாதவரத்துலேருந்து நன்னே வந்துட்டேம்மாண்ணா. அந்த அம்மா ரொம்ப இலகிடுச்சு. படிப்பு புள்ள, நான் இது இல்லை புள்ள. அந்த அம்மா என் ஃப்ரெண்டை கூட கேட்கலங்க, அவனுக்கு என்ன பதவியோ என்ன பணம் வேணுமோ அப்படியே எடுத்து கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு வாக்கிங் கட் பண்ணிவிட்டு
உள்ளே போய் செமத்தாடி இந்த ஃப்ரெண்டு பையனா அவன் பையன்டா. ஒரு உதவின்னு மாதவத்திலேருந்து 5 மணிக்கு குளித்து நெத்தியில் இட்டுண்டு வந்திருக்கான். நீ இருக்கிறீ, நீ பாழா போகிற, நசமாக போகிற. செம்ம திட்டு. அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் ஒரு திட்டு, அவங்க பெரிய நம்பி கேட்டு அவன் ஒரு திட்டு. காலேஜிலேருந்து இவன் ஓட வரட்டான். என்ன ஏண்டா காலையிலன்னு என்னடா அர்த்தம்? நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு காலையிலன்னா 9 தானடா. அந்த நாய் 5 மணிக்கு வந்து நிற்குதுடா. உன்னால நாய் கரெக்டு. 20 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுங்க, தொழிலதிபருடைய பையன் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான். அப்பாவை பார்த்து ஊக்கம் பெற்று நம்ம உதவி வாங்கி முன்னுக்கு வருவான்னு நினச்சினே ஊக்கம். இப்பவும் அவங்ககிட்ட ஊக்கம் இருக்கு. என்னன்னா இன்னைக்கும் அதே மாதிரி 5 மணிக்கு விபூதி வச்சுன்னு எவன் வீட்டு வாசல்லே தான் நிற்கிறான் உதவி கேட்டு. அவன் அதுலேயே இருக்கான். உதவி கேட்கறது முக்கியம் இல்லை. சில பேர் சில வேலையை செய்வான் சார், பாதியில் விட்டுருவான். என் ஃப்ரெண்டோட பையன் ஸ்விம்மிங் போகிறேன், ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க தெரியுமா, என் பையன் ஸ்விம்மிங் சேர்த்துருக்கேன் அப்படின்னா. அடுத்த மாதம் பார்த்தேன் என் பையனை டென்னிஸ் சேர்த்துருக்கேன். நான் சொன்னேன் படிக்கிற பையனை எதுக்கு அங்கேயும் சரி, இல்லை ஸ்விம்மிங் விட்டான் அப்படின்னா. இப்போ டென்னிஸ் சேர்க்குறேன். ஏன்டா ஸ்விம்மிங் என்னாச்சுன்னா அவனுக்கு அது சரியாக இஷ்டம் இல்லை. அப்படி முன்னுக்கு வர முடியாது அவன். சார் ஒரு புறா ஒரு கூடு கட்டுச்சு. கூட்டுக்குள்ளே போது ஒரே ஸ்மெல்லு, துர்நாற்றம். புறாக்கு எரிச்சலாயிடுச்சு. என்ன புதுசாக கட்டின கூடுலேயே இவ்வளோ ஸ்மெல்லு வருதுன்ட்டு வெளில வந்துடுச்சு. இன்னொரு கூடு கட்டுச்சு, அது உள்ள போது ஸ்மெல்லு. இது என்ன எல்லா குச்சியும் இப்படியே இருக்கே அப்படின்னு 3வது கூடு கட்டிச்சு, ஸ்மெல்லு. டென்ஷன் ஆயிடுச்சு. சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுப்போம் அப்படின்ட்டு அதில் மூத்த புறா ஒன்றுக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட கட்டின்னு இருக்கிறேன், உள்ளே நுழையும் போதே ஒரே நாற்று அடிக்குது, நான் பண்ணலான்ச்சு. அந்த புறா சொல்லிட்டான், நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? உன் நாத்தான் தான். முதல்ல உன்னை சுத்தப்படுத்து. வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை திருத்தி கொண்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். சும்மா இருந்து இதெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார். பிரச்சனை வரும் சார். பிரச்சனை வராமல் இருக்கும்போது வாழ்க்கை போர் அடிச்சு. சில பேர் 2 நாளாக ஜுரம் சார்னு ஊனுவான். மனுஷன் தான் ஜுரம் வரும் இல்லை. நீ ஜுரமும் வராமல் ஆரோக்கியமாக சௌக்கியமாக 300 வருஷம் வாழறதுக்கு நீனா ஆமையா? எதுக்கு தேவையா? எல்லாமே பிரச்சனை தான் சார். அதுக்கெல்லாம் மனசு தளர விடக்கூடாது. இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமூன் போகிறாங்க சார். உங்களுக்கு தெரியும், கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி. இந்த ஹனிமூன் போகிறவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதுக்குன்னு சில சேனல் கேமராவோட போகும், பார்த்துக்கிறீங்களா? போகிற சேனல் எல்லாம் பேட்டி எடுக்கிறது எல்லாம் அந்த கல்யாணம் பெண்கிட்ட தான் எடுப்பாங்க. ஆம்பளைங்க கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதுவும் ஒரே மாதிரி கேள்வி தான், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னா. அதுங்களாம் விஸ்தாரணமாக அஜித், விஜய், சூர்யா, விக்ரம். ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லவே சொல்லாது. நம்மளால கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா அவன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துக்கிறான், அஜித்தையும் பார்த்துக்கிறான், பரவாயில்லன்னு விட்டான். அவன் என்னன்னா பேகை கையில் வச்சுன்னு அந்த அம்மா கூட ஒட்டி நிற்பான். என்னன்னா ஃப்ரேம்லையாவது நம்ம வரணுமேனு. சார் சண்டையை போட முடியும். அது எப்படி நீ அஜித் பேர் சொன்ன, நான் தானே கடைசி வரையும். அது மனசில் எது சொல்லுது. ஏதோ பெருந்தன்மையாக உங்ககிட்ட ஒய்ஃபாக இருக்குது, மரியாதையை காப்பாற்றிக்கணும். சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சண்டை போட்டு போக முடியாது. சில இடத்துல நம்மளுக்கு சில பேர் டென்ஷனாக ஆகிறான், ஒய்ஃபு மரியாதையை தரமாட்டாங்கன்னு. டே ஒய்ஃபுக்கிட்ட ஏன்டா ISO 9001 நான் பார்ப்பேன். கார்பரேட்டாக அது மரியாதை கொடுக்கலன்னா தான் ஒய்ஃபு. அதை புரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்களா உங்கள் வாழ்க்கை நல்லமா இருக்கும், ஊக்கமாக இருக்கு, இருக்குமா, அது நல்லா சௌக்கியமாக இருக்கும். நமக்கு அவமானம்னு நினைக்கவே கூடாதுங்க. அவமானம்னு நினைச்சா தான் டென்ஷன். எதையும் தாங்கும் இதயம்ன்றது இதுதான் சார். வாட்டர் டேங்க்கு க்ளீன் பண்ணுறது என் வேலை சார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே ஏறினேன். வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன சார் ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க, பேண்ட் ஷர்ட்டு கோட்டா போட்டு போவாங்க. ஒரு ஆப்டர் கிஞ்ச டிஷர்ட்டோடு மேலே போயிட்டேன். ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆறுட்டு மென்னு வச்சுட்டு கீழே இறங்கினேன். எம்எல்ஏ ப்ளீச்சிங் வாசனை தெரியுது. உள்ள ஹாலுக்கு வரேன், என் ஒய்ஃபோட ஆஃபீஸ் மேட்டு ஒரு 4 பேர், எல்லாம் MNC கம்பெனி இங்கிலீஷு. அந்த பசங்க என்னை பார்த்ததில்லை. அதுங்க அப்படி பார்வையிலே யாரை வேணும் பார்க்குது. என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டான். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல. நான் இருக்கிற கோலத்தை பார்த்துன்னு தயங்குறா.
ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் என்ன ஊ அப்படின்னுச்சிங்க. எல்லாம் இன்னும் லண்டன்லேருந்து வந்த மாதிரி ஊ அப்படின்னாங்க. அதுக்கு இவர் சமாளிக்கிறாளாம் சார். சம்டைம்ஸ் he looks like a buffoon அப்படின்னா. அதாவது ஒரு சர்க்கஸில் கோமாளிக்கு இருக்கிற இது கூட நமக்கு கிடையாதுங்க. அதுக்காக டென்ஷன் ஆக முடியாது சார். கவர்மெண்ட்டு ஹெல்மெட் போட சொன்னாங்களா டூ வீலர்லாம்? உண்மையிலேயே டூ வீலரில் போகிற வேணான்னு சார். அது என்னவோ ஹெல்மெட் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. லாரி எப்போ வருதுன்னு தெரியல. இந்த கார்கார மாதிரி நம்ம இது அந்த கண்ணாடி பார்த்தெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. திடீர்னு லாரி பக்கத்தில் வருது, பஸ்ஸு பக்கத்தில் வருது, வேகமாக காத்தடிச்சா ஏதோ வண்டி வருது போலகுதுன்னு தெரியும். அப்போ தான் டென்ஷன் தான். ஆனால் அதுக்காக மனசு விட்டுறக்கூடாது. அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்க்கணும். உண்மையிலேயே ஹெல்மெட் போடுறதுல பெரிய நன்மை இருக்குது. என்ன பின்னால் உட்காந்துன்னு உங்கள் அம்மா சரியில்லை, தங்கச்சி சரியில்லை, நை 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 பிரச்சனையே இல்லை. ஹெல்மெட் போடு, போயினேரு. ஹைகோர்ட் இன்னும் ஒரு படி மேலே, பின்னால் உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போடணும்னா நல்லதாக போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் நம்மளால் அப்பவும் விண்ஷீலை தூக்கிட்டு பேசினே வரா, அது வேறு விஷயம் சார். நல்லா இருந்தது சார். கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம் சார். அதில் இருக்கிற நன்மை பார்த்து அதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதான் உங்களுடைய ஊக்கம். வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பாசிட்டிவ் மைண்ட். பரவாயில்ல சரி, ஹெல்மெட் ஓகே, நல்லது தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஈரோடில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரே கலர் பைக், 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்ரோல் போட வந்தான். இந்த 2 இறங்கி நிற்கிது கீழே ஒய்ஃபுங்க. பெட்ரோல் போட்டு வரும்போது ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தன் பைக்கில் ஏறிட்டுக்குது. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் நம்மளை எப்படி அடையாளம் பார்க்குறாங்கன்னு? பைக்கு கலரை வச்சு தான் ஏறி உட்காந்துச்சு. பைக்கு போயினுக்குது. திடீர்னு நம்ம கேட்குது, என்னங்க இந்த சைடில் போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்ப. அது மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிட்டாங்க. நல்ல காலம் செல்ஃபோன் இருந்தது, இது அதுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அப்புறம் நடு ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிட்டாங்க. இப்போ ஹெல்மெட்டு போடுறதுல இது பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் அசர மாட்டேன். என் ஹெல்மெட் பாருங்கள், என் ஃபோட்டோவையே பின்னால் ஒட்டி வச்சுக்கிறேன். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படிதான் சில இதெல்லாம் பிரச்சனை வரும் சார். அதுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை வருதுன்றதுனால அது போகாமல் இருக்க முடியாது, வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது. நான் ஒரு முறை நானும் என் ஒய்ஃபு பையன் டெல்லி போனோம். டெல்லி போனோடனே இறங்கணும், எல்லாம் கம்ஃபர்டபுள் ஃப்ளைட்டில் இறங்கணும். ஹோட்டல்லேருந்து கார் கொடுத்தான் போனோம். காரில் வந்து ஹோட்டலுக்கு போய் இறங்கணும். இந்த மனுஷ மூளை இருக்குது தெரியுமா, அது வந்து எப்பவுமே நம்ம படிக்கிறத உள்ளே வாங்கி வச்சுக்கும். எந்த சமயத்துக்கு தேவையோ அதுவே ஞாபகப்படுத்தும். நான் ஹோட்டலுக்கு போயிட்டுங்க ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுறேன். திடீர்னு நான் படித்தது ஞாபகம் வந்தது. என்ன? வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குபவர்கள் ஜாக்கிரதை. சில ஹோட்டல்களில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் 3 அடிக்கு கண்ணாடி வைத்திருப்பார்கள், முகம் பார்க்கிற கண்ணாடி. நம்பி விடாதீர்கள், அது உள்ளதான் கேமரா செட் பண்ணி வச்சுருப்பான். அதனால் நீங்கள் தங்கிட்டு வெளியில் போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நெட்டில் விட்டுருவான். படித்தது அப்போ தான் ஞாபகம் வருது. டென்ஷன் ஆகிட்டேன். டென்ஷன் ஆகி ஒய்ஃபுக்கிட்ட நீ பையனையும் லக்கேஜ் எடுத்து லிஃப்ட்டில் வான்னு சொல்லி 2 ஃப்ளோரு சாவி வாங்கினு கிடுக்கிடுன்னு மேலே போனேன். போகும்போதே அதில் அவன் சொல்லியிருந்தான் படிக்கும்போது, என்னென்னா அதுக்காக கவலைப்படாதீர்கள், உங்கள் அறையில் கேமரா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஒரு டார்ச் எடுத்து அந்த கண்ணாடியில் அடிங்க. ஒளி ஊடுருவிச்சுன்னா உள்ள கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லைன்னு அர்த்தம். ஞாபகம் இருக்குது. உடனே கிடுக்கிடுன்னு போனேன், ரூமை லைட் ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் டார்ச் எடுத்து இப்படி பார்த்துன்னுக்கிறேன். பார்த்துன்னு இருக்கும்போதே சட்டுன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஊடுருவனா இல்லையா எது தெரியல. ஒளி ஊடுருவிச்சுனா தான் இல்லையா சந்தேகம் வந்துச்சு. டென்ஷன் ஆகிட்டேன். திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு கோவமாக நிற்கிறா. தனியாக விட்டு வந்துட்டேன். லக்கேஜி பையன் எங்கள் அவசரமாக இங்கே வந்து என்ன சர்க்கஸ் காமிச்சிருக்கிறீங்கன்னா அவகிட்ட சொல்ல முடியாதுங்க.
இல்லை கேமரா உள்ளே வச்சுக்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கிறேன், அதோடு முடிஞ்சுது. இவ்வளோ கேவலமான ஹோட்டலுக்கு ஏன் இதில் வந்து பெரிய தகராறாகும். அதுவும் இல்லாமல் அவகிட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டம். நான் டார்ச் அடிக்கிறேன் ஊடுருவுதான்னு பாரு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. ஏன்னா அவன் இங்கிலீஷ் மீடியம். ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியம். எதுக்கு பிரச்சனை பார்த்தேன், வீடு அப்படின்னு விட்டேன். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆனால் ஒன்று சார், அந்த இருந்த 3 நாள் வள்ளலாரை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மூடிக்கினே இருந்தேன். எவனும் கண்டுபிடிக்க முடியாது. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் சார். பாசிட்டிவ் திங்கிங் வரணும். அப்போ தான் கஷ்டம் இல்லை. இந்த பொங்கல் போச்சு எவனோ ஒருத்தன் என்ன வாட்ஸ்அப்பு இவனுக்கு அலப்புற தாங்க முடியல. உண்மையா பொய்யா ஒன்றும் புரியல. எவனோ ஒருத்தன் அள்ளி விட்டுட்டு இருக்கான். இந்த பொங்கல் வந்து ஆண்களுக்கு ரொம்ப உயிர் கஷ்டம் வரும்னு. ஏற்கனவே நம்ம கஷ்டப்படுறோம், உயிர் கஷ்டம் வரும். அதனால் மனைவிமார்கள் வாசப்படியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைங்க அப்படின்னு எவனோ சொல்லியிருக்கான். அதை எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல காலம் எனக்கு வரல. ஆனால் பொய்ச்சலூரில் என் தங்கச்சி இருக்குது, அதுக்கு எவனோ அமைச்சிட்டு இருக்கிறான். அது வேலை வெட்டி இல்லாமல் நமக்கு அடுத்த வேலை இன்னொருத்தருக்கு சொல்கிறது தானே. என் வீட்டு லேண்ட்லைனில் அடிக்குது. என் ஒய்ஃப் எடுத்து அப்படின்னு வச்சுட்டா. என் ஒய்ஃபு ஃபோன் அட்டன் பண்ணி வெறும் ஊன்னு சொன்னான்னா அது எங்கள் சைட்லேருந்து யாரோ பேசுகிறாங்கன்னு அர்த்தம். யாருன்னு உங்கள் தங்கச்சி அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டான். என்ன சொல்லிச்சுண்ணே? அட வேலை இல்லைங்க. இல்லை என்னதான் சொல்லிச்சு? இல்லை இந்த பொங்கல் சரியில்லையா, ஆம்பளைங்களுக்கு உயிர் போயிடுமா அதுக்கு அப்படின்னு. அதான் ஒய்ஃபெல்லாம் அகல் விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறான். உயிர் நம்புது சார். நான் அப்புறம் மெதுவாக கேட்டேன், இல்லைம்மா ஏற்றுவியா? உங்கள் தங்கச்சி சொல்லி எது நடந்திருக்கு? அதாவது என் தங்கச்சி சொல்கிறது நடக்குதா இல்லையான்றதுக்கு என்னையா பணயமாக வைக்கிறது? எனக்கு தெரிஞ்சு போச்சு அவள் ஏற்ற மாட்டா எப்படின்னு. அப்புறம் வேறு வழி இல்லை சார், நம்ம உயிர் வாழணும்ல. கேட்காத வரையும் பரவாயில்ல சார், கேட்டுட்டா டென்ஷன் தாங்க இல்லை. அப்புறம் நானே போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, இல்லடி இந்த ஏதோ அகல் விளக்கு ஏற்ற சொன்னியாமே. இல்லை அதை ஒய்ஃபுக்கும் தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு. ஏன்னா உயிர் முக்கியம். நம்ப மாட்டீங்க, 2 அகல் ஏற்றி வச்சுட்டு வாசப்பள்ளியோ கோயிலிருக்கேன். நெஞ்சிட போகுது. யானையாக இருந்தாலும் சரி, ஊக்கம் இருக்கிற யானைக்குத்தான் மதிப்பு அதிகம். நான் சொல்ல, வள்ளுவன் சார். வள்ளுவன் அந்த ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 2 யானையை சொல்றான். ஒரு யானை நம்பர் 599, இன்னொரு யானை நம்பர் 597. முதல் யானை யார் தெரியுமா? காட்டு யானை. வருது, புலி அடிக்குது, பயந்து ஓடிடுது யானை. அந்த யானை காட்டு யானை, நோ ட்ரைனிங், ஊக்கம் கிடையாது, மதன்னு வளர்ந்து இருக்கு, அவ்வளவுதான். ஊக்கம் இல்லாததுனால் ஊக்கம் பெற்ற புலி அடிக்கிற பொழுது ஓடுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஊக்கம் எவ்வளோ முக்கியன்றதை சொல்றான். அதே வள்ளுவன் அதே அதிகாரத்தில் இன்னொரு யானையை குறிப்பிடுகிறான். அந்த யானை வெல் ட்ரெயின்டு, படையில் இருக்கின்ற யானை, வீரர்கள் சூழ எப்பொழுதுமே யுத்த களத்தில் இருக்கின்ற யானை. அந்த யானை மேலே அம்புகள் எல்லாம் பட்டு, அம்புகள் ஈட்டிகள் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு முன்னால போகுது. அப்ப யானையாக இருந்தாலும் ஊக்கம் இருக்கிற யானைக்குத்தான் அதிகாரம் அதிகம் சார். ஊக்கமுடைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நீங்க வாழுகிற மக்களில் யாரையாவது பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி சார். நம்ம அரசியல்வாதிகளை ரொம்ப கிண்டல் பண்றோம். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல பழக்கம் நம்ம எல்லாருக்கும் வரணும். ஊக்கம் உடைமை, ஊக்கம் அது கைவிடு. ஒரே எடுத்துக்காட்டு நம்ம அரசியல்வாதி தான். எல்லா தொகுதியிலும் டெபாசிட் அவுட் சார். எலெக்ஷன்ல அடுத்த நாள் காலையில் சிரிச்சிக்கினே வர்றார் சார். நம்மளா முடியுமா? சிரிச்சின்னு வந்து சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க சார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவலை, தர்மம் மறுபடியும் வெல்லும். தெரியாம பாரதி எழுதிட்டாரு. சொல்லிட்டு 2026 எங்களுடையது. அவருக்கு எவ்வளவு ஊக்கம் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம சும்மா சின்ன விஷயத்தையே ஓ ஆண்டவன் விதி எழுதிட்டான். நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கை யார் கையில இருக்குன்னே தெரியல. நம்ம கையில தான் இருக்கு, ஆனா தெரியல. நிறைய பேர் ஆண்டவன் நினைச்சு ஏதோ நடத்துறான் சார்ன்றான்.
சில பேர் எல்லாம் என் பாஸ் கையில் இருக்குதுன்றான். சார் நான் ஒரு அரசியல்வாதியை கேட்டேன், அண்ணா உங்கள் வாழ்க்கை யார் கையிலன்னு தெளிவாக சொன்னார். ஜனங்க ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை அவங்க கையில், ஓட்டுட்டாங்க அவங்க வாழ்க்கை என் கையில். அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பவர்கிட்ட கேட்டேன், சார் உங்கள் வாழ்க்கை யார் கையில்? படம் எடுக்கிற வரையும் என் கையில், வெளில வரும்போது ராக்கர்ஸ் கையில், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆட்டோக்கார அன்பர்கிட்ட கேட்டேன், அண்ணே உங்கள் வாழ்க்கை என்ன? என் வாழ்க்கை மீட்டர் கையில், சூடோடு ஓடிச்சுன்னா உண்டு அவன். ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையில்? சாமி தானே, என் வாழ்க்கை சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன். அவர் சொன்னார், என் வாழ்க்கை சிஷ்ய கையில், சீடி வந்துச்சுன்னா நாங்கள் இல்லைன்னு. அதான் வாழ்க்கை யார் கையிலன்னு தெரியல, நம்ம கையில் இருக்கு. இந்த ஊக்கம் அது கைவிடலுக்கு ஒரு முழு அதிகாரத்தை வள்ளுவன் கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு உண்மையாக ஊக்கம் இருந்ததான் 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்த திருவள்ளுவர் மட்டும்தான் நமக்கு சொன்னார். சார் எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளுவர் வாசுகி போல் வாழ வேண்டும், வாசுகி வள்ளுவர் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. யார் பார்த்தது? சொல்கிறோம், வள்ளுவரையே பார்த்ததில்லை, நம்ம வரைஞ்சது தான். வாசுகி தெரியல. உண்மையிலேயே வாசுகி கோச்சிக்காமலாம் இருந்திருப்பாங்க, கோச்சி இருந்திருப்பாங்க. பசுராம் சொன்ன மாதிரி சண்டையே இல்லாமலே இருந்திருப்பாங்க. ஏன்னா ஓலையில் எழுதணும் சார். ஓலையில் எழுதுகிற போது நம்ம ஏவாடி சாருக்கு தான் தெரியும். அந்த காலத்தில் ஓலையில் எழுதும்போது சும்மா ஓலை எடுத்து அதெல்லாம் எழுதிட முடியாது, அது பதப்படுத்தணும், எழுத்தாணியை பதப்படுத்தணும், இல்லைன்னா ஓட்ட விழுந்துடும். டென்ஷனு. இவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அந்த ஓலையை பதப்படுத்தி அதில் எழுதி, இத்தனைக்கும் அவருக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல, அவார்டு கிடையாது அவருக்கு. இல்லை ஏதாவது கிடைக்குமா? இல்லை. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது தந்துவிட்டு போக வேண்டும் என்ற மனதினுடைய ஊக்கம் திருக்குறளை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர் என்கிற போது, ஊக்கமுடத்துக்கு உண்மையான ஒரே எடுத்துக்காட்டு அவர் தான். இந்த ஊக்கம் அது கைவிடேல் நம்ம விட்டுடுவோம், வழிக்குன்னு போயிடும். ஒரு 12 வயசு குழந்தைய நீங்கள் எக்ஸிபிஷன் கூட்டு போனீங்கன்னா கையில் பிடிச்சிக்கணும். நம்ம அதை விடக்கூடாது, விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போயிடும். ஊக்கம் அப்படிதான், நம்ம கை விடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். சில பேருக்கு வாழ்க்கை நல்லா தானே அமைஞ்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த கொஞ்சம் கஷ்டம் போது அதுக்காக மனசு வருத்தப்பட்டு வாழ்க்கைய மாயம் சொல்லக்கூடாது. சார் ஒன்றும் இல்லை, நமக்கு பொண்ணு பார்க்குறோம், ஆனால் இப்போ தான் ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு இருக்குல்ல, ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜாதகம்லாம் வருது, நிறைய ஜாதகம் வருது. அதில் நமக்கு தோணுன நம்ம நட்சத்திரத்துக்கு ஓகேயான ஜாதகமாக ஒரு 10 எடுத்து, அந்த 10 முகத்தில் ஏதாவது ஒரு நல்ல முகத்தை நம்மளே செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் ஆகிடும் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன், மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், போட்டிருப்போம். இவனுங்க அந்த ஜாதக பரிவர்த்தனையிலே எல்லாத்தையும் அனுப்புவானுங்க. நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் தெரியுமா. எனக்கு ஆயிருக்கு. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், இனிமேல் எதாவது பண்ண முடியுமான்னு. ஒன்றும் முடியாது. சரி நம்மளுக்கு எது அவ்வளோதான். ஏன்னா சரி நிறைய பேர் அப்படிதான், 5 பேர்ல பெண்களும் அப்படிதான். அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. நம்மளை மாதிரி நாகேஷ் ஆட்டம் ஒரு பையன் கிடைக்கும். கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கணும்னு நினைப்போம், கோவிசர்லா மாதிரி மாட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது சார், தானா அமையும். ஒன்று தானா அமையதுன்னு ஒன்று. இந்த ஊக்கம் அது கைவிடல் என்ன தெரியுமா, தானா அமைஞ்சாலும் நம்முடைய முயற்சியினால் ஊக்கத்தினால் அதை மாற்ற முடியும் என்பதுதான் ஊக்கமுடைய பெரிய திறன். எப்படி மாற்ற முடியும் சார்? நம்ம ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை ஃப்ரெண்டோடைய இதுக்கோ போகிறோம் சார், பிரியாணி போடுறாங்க, பந்தியில் உட்காடுறோம்,
பிரியாணி போடும்போதே முதல்ல போடும்போதே பெரிய துண்டு பீஸ் வந்துச்சுன்னா அதுவே அமைஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல. சில பேர் அமையலன்னா அப்படியே டென்ஷன் ஆயிடுவான், வெறும் சாதத்தை போட்டு போயிருக்கானேன்னு அப்படியே பார்ப்பான். எது போடுறவனு அவன் போயிடுவான், சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. தானா பீஸ் வந்ததுன்னா அமைஞ்சதுன்னு அர்த்தம். வரலன்னா அவனை கூப்பிட்டு பீஸ் போடுது, நம்ம அமைச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றி அடையணும். இதை விட சிம்பிளா யார் சார் சொல்ல முடியும் சார்? காரல் மார்க்ஸ் ஒரு வாரம் சொல்றாரு, தோல்வி வெற்றியின் முதல் படி, ஊக்கம் இல்லாதது தோல்வியின் முதல் படின்றாரு. ஆக ஊக்கம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஊக்கம் அது கைவிடுன்றதுக்கு பெஸ்ட் நிறைய பேரை சொல்லலாங்க. தொழிலதிபர்களை சொல்லலாம், அவங்கள சொல்லலாம், இவங்கள சொல்லலாம், அறிஞர்களை சொல்லலாம், விஞ்ஞானிகளை சொல்லலாம், இலக்கியவாதிகளை சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒன்று, மேரி கியூரி 2 நோபல் பரிசு வாங்கினாங்க. இல்லை என்ன சிறப்புனா, ஒன்று பிசிக்ஸுக்கு, இன்னொன்று கெமிஸ்ட்ரிக்கு. 2 எதிர் துருவங்க சார். அந்த அம்மாவுடைய ஊக்கம் எவ்வளவு தூரம் இருந்தால் 2 துறைகளிலே நோபல் பரிசு வாங்குகிறவருக்கு உழைத்து இருப்பார்கள். ரொம்ப பெரிய விஷயம். நான் அதை பெருமையாக என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது சொன்னேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் கூட +2ல 2 ஒன்றா தான் பாஸ் பண்ணேன். நான் சொன்னேன் அவங்க நோபல் வாங்கியிருக்காங்கண்ணா. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் அவ்வளோதான் சார். எதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் முதல்ல ஊக்கம் வரும். நிறைய பேருக்கு அதுவே கிடையாது. இந்த குழந்தை பசங்க எல்கேஜியில் படிக்கும்போது கேளுங்களேன், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில், நீ என்ன தம்பி ஆக போற அப்படின்னா டாக்டர். நீ என்ன ஆக போற? இன்ஜினியர். இது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில். +2 படித்த பிறகு கேட்குறோம், தம்பி என்ன பண்ணலான்னு தெரியல சார். நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும் சார், டென்ஷன் ஆகுதுன்னா. அதான் முடியல சார். ஒன்றுமே இல்லைங்க, என்னோட ஆஃபீஸுக்கே அப்ளிகேஷன் வருது. இந்த காலத்து யங்ஸ்டர் பாருங்க, என்ன வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே அப்ளிகேஷன் போடுறான். அதை வேற எழுதுறான், ரொம்ப கேவலமாக இருக்கு. எனி சூட்டபிள் ஜாப்னு போடுறான் சார். என்னடா நீ யாரு, வேலை இப்படியா கேட்கறது? எனி சூட்டபிள் ஜாப்னு. அவன் என்ன நினச்சிக்கிறான், எனி சூட்டபிள் ஜாப்னு போட்டால் மேனேஜர் வேலை தருவோன்னு நினைக்கிறான். நம்ம அப்ளிகேஷனை பார்த்த உடனே பியூன் வேலைக்கு கூட லாய்க்கிலேயே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எதை அடைய வேண்டும் என்ற முடிவும் ஊக்கமும் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் சார். கென்னடி அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கார் சார். வாரத்துக்கு ஒரு நாள் பப்ளிக்கை பார்ப்பார். ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் பப்ளிக்கில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. வழக்கமாக ஜனாதிபதிங்க லைனாக கேட்டுன்னு வருவாங்களே, நீ என்னவாக போகிற என்னவாக போகிற வந்து சொன்னால் அப்படி கேட்டு ஆச்சா போச்சான்னா. ஒரே ஒரு பையன் சொன்னான், ஐ வாண்ட் டு பிகம் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னா. ஸ்டன் ஆகிட்டார் கென்னடி. ஆனால் உண்மையிலேயே அந்த பையன் வழக்கறிஞராகி முயற்சி செய்து அரசியலில் ஜனாதிபதி ஆனான். அவன் பெயர் பில் கிளின்டன். ஆக உழைப்பு இருக்கணும், ஊக்கம் இருக்கணும் சார். இந்த சேஃப்டி பின்னுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? ஏன் கிழிந்ததையெல்லாம் தைப்பது. ஊக்கம்ன்றது நம்ம பக்குவப்படுத்தும். நிறைய பேருக்கு பக்குவம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது. ஒன்று பக்குவப்படுத்துறது வேற, பதப்படுத்துறது வேற. ஒரு மாங்காய் எடுத்துன்னு ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழிச்சு எடுங்க, கெடாது. ஆனால் மாங்காவாக தான் இருக்கும். அதே மாங்காவை டைனிங் டேபிளில் காத்தோட்டமாக மேலே வைங்க, 2 நாள் கழிச்சு பாருங்க, மாம்பழம் ஆகிடும். உள்ளே இருக்கிறது அப்படியே இருந்ததுன்னா அதை பதப்படுத்துறது, வெளியில இருக்கிறது பக்குவப்படுத்துறது. மனிதர்கள் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டு பக்குவப்பட வேண்டுமே தவிர இருக்கிறதை வைத்துக்கொண்டு இன்பமுடன் தான் அது பதப்படுத்துறது தான் அர்த்தம். இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் போயிருக்கும்போது நேரு, மகாத்மா காந்தி எல்லாமே ஜெயிலில் இருந்தாங்க சார். 6 வருஷம் 10 வருஷம். ஏன் சிறைசாலையில் வெள்ளையை போட்ட அந்த தனிமை சிறையில்
அவங்களுடைய ஊக்கத்தை அழிக்கணும். இப்போ நம்ம கூட தான் 3 வருஷம் மாட்டோமா கொரோனால. இன்னைக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கோன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஊக்கம் தான். ஐயோ அம்மானா அப்போவே போயிருப்போம். என்ன டென்ஷன் சார், ஆஃபீஸுக்கு போக முடியாதுங்க. ஆஃபீஸுக்கு போகிறது எவ்வளோ நன்மை இருக்குங்க. ஒரு 10 ஹவர் ஒய்ஃபு அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது நிம்மதியாக. ஆஃபீஸுக்கு போனோமா, சம்பளம் வேறு கொடுக்குறானுங்க. அங்கே ஆஃபீஸுக்கு போகிறோமா, டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா, டெலிமர் ஆப்ரேட்டரை பார்த்தோமா, ஸ்டெனோவை பார்த்தோமா, மகிழ்ச்சியாக இருந்தோமா. 5 மணிக்கு மூஞ்ச வந்து அப்படியே சோகமாக வச்சுக்கின்னு டயர்ட் அப்படின்னு வருமா இருந்தது. இப்போ மாட்டிக்கணும். கை கழுவ சொன்னாங்க, கழுவி ரேகை போச்சு. போன ஜென்மத்து ரேகெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ரொம்ப கஷ்டம். எதுவும் சார் ஒன்று மகாத்மா காந்தியும் நேரும் உள்ளே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஊக்கம், இந்த நாடு தேசம் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் அழியாமல் இருந்தது என்றால் அதுதான் உண்மையிலேயே ஊக்கம். சுவாமி விவேகானந்தரை பற்றி எல்லாரும் சிறப்பாக சொல்லுவாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார், அது சொன்னார். அவர் போன மாசமே தப்பு. அந்த மாநாடு நடக்குது செப்டம்பர். சுவாமி விவேகானந்தர் ஜூலையிலே போயிட்டாரு. நல்ல குளிர், கையில் பணம் கிடையாது, குளிரை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அதுக்கான ட்ரெஸ்ஸு கிடையாது. ரொம்ப முக்கியம், இங்கேருந்து எடுத்து போன லெட்டர் தொலைச்சிட்டாரு. அவர் எழுதுகிறாரு, ஒரு 100 முறை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று. ஆனால் ஆண்டவன் கட்டளை இது என்று தெரிந்து எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டேன் என்று சொன்னார். அதனால் தான் அவர் வெற்றி அடைந்தார். அவர் வெற்றி அடைந்த காரணத்தால் தான் நம்முடைய மதம் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருப்பதற்கு காரணம் ஊக்கம். சில பேர் சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அப்பா சொல்றாரு, ஏண்டா உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு. ஏன்பா, நான் என்னை பார்த்த பிறகு உனக்கு எப்படி அந்த ஆசை இருக்குன்னாரு. அதனால பண்ணிக்கிறான். ஏன் ஒரு ஊக்கம் தான், பார்த்துருவோமே நம்மளும் தான். சார், எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இல்ல. அவர்கிட்ட ஒருத்தர் போறாரு, வணக்கம் சார், நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. என்னதுன்னாரு. ஒரு என்ஜின் வச்சுட்டு சார், இந்த பக்கம் 2 சக்கரம், அந்த பக்கம் 2 சக்கரம், காருன்னு வச்சு ஓட்டலான்னு இருக்காரு. எடிசன் சொன்னார் அவர்கிட்ட, ஒன்று முன்னால் இழுக்கணும், இல்லைன்னா பின்னால் வச்சு தள்ளணும். இன்ஜினை நடுவில் வச்செல்லாம் ஓட்ட முடியாது. இது உண்மை. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த நபர்கிட்ட சொல்றாரு, இது உபயோகப்படாது அப்படின்னு. தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று நினைத்து வந்தவன் மனசுல கொஞ்சம் கஷ்டம் வந்தது. ஆனாலும் தெளிவாயிட்டான். நீ நான் பார்க்கிறேன், முயற்சி செய்தான். இந்த உலகத்தில் இன்றைக்கு கார் என்பது வந்ததற்கு காரணமே அவர்தான், ஃபோர்டு. ஆக பெரிய ஆள் சொன்னா கூட நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய ஊக்கத்தினால் தான் நம்ம பண்ண. நான் ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்லுகிறேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். உண்மையான ஊக்கமுடைமைக்கு இப்போ வாழுகிற காலத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மதுரா டிராவல்ஸோட எம்டி இருக்கார்ல, விகேடி பாலன், அவரோட சர்ஜன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சென்னைக்கு வரும்போதுங்க வித்தவுட் டிக்கெட் வாங்காமல் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எக்மோரில் படுத்து இருந்து போலீஸ்காரன் அடிக்க ஆரம்பித்து போலீஸுக்கு பயந்து ஓடி ஒரு பிளாட்ஃபார்த்தில் எல்லாரும் படுத்துருக்கும் போது கும்பலில் போய் நடுவில் யூரம் படுத்துட்டார். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஎஸ் கான்சுலேட் ஜெனரலுடைய வாசல், விசா வாங்கிறதுக்காக படுத்துருக்கான். அப்போ அந்த காலத்தில் ப்ரீ அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. காலைல ஒருத்தர் எழுப்பி அவரை, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, இந்தாங்க 2 ரூபான்னு இருக்காங்க. 2 ரூபா சார். கொஞ்சமாக உயர்ந்து அவர் செஞ்ச மகத்தான இது எனக்கு தெரியுமா, ஒரு 100 பாஸ்போர்ட்டு எடுத்து போய் பாம்பன் பாலம் தாண்டி கொடுக்கணும். அவங்க ஸ்ரீலங்கா போகிறவங்க. இவர் நேரத்துக்கு கொடுக்கலன்னா 100 பேர் போகவே முடியாது. அந்த சிக்கல். இவர் ட்ரெயினில் போகிறாரு,
திடீர்னு பாம்பன் பாலத்துக்கு முன்னால் ட்ரெயின் நின்று போச்சு. எப்போ ரெடி ஆகும்னா சொல்ல முடியாதுன்ட்டாங்க. சார் பாம்பன் பாலத்தை காலால் நடந்தார் சார். அது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த தண்டவாள இடுக்கில் இருக்கிற கிரீஸு, இது வெறும் ரப்பர் செருப்பு, கீழே கடல், கஷ்டப்பட்டு அடிக்கு அடி ஒரு அடியாக வச்சு எடுத்தும் போய் அதை சேர்த்து அதில் வெற்றி அடைஞ்சி எந்த டிக்கெட்லெஸ்ன்னு சொன்னது இன்றைக்கும் அவருக்கு டிக்கெட்லெஸ் தான். அவர் என்னென்னா எல்லா ஃப்ளைட்டை எல்லா விமான சர்வீஸும் அவருக்கு எங்கே பயணமானாலும் அவருக்கு டிக்கெட் கிடையாது. ஆக டிக்கெட்லெஸ்ஸாக வந்த ஒருவர் இன்றைக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்றால் அவர் வைத்திருந்த ஊக்கமுடைமை தான். நீங்கள் இது மட்டும் நம்ம ராமராஜ் சார், நாகராஜன் சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய அருமை குரு சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள். அவர் ஆன்மீக பேச்சாளராக உங்களுக்கு தெரியும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் சார் சட்டப்படிப்பு படிக்கிறாரு, வக்கீல் ஆகிறாரு, என்ரோல் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதான் கடைசி அவர் போனது. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷம் முன்னாடி. அவர் கூட படித்தவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவர் கூட படித்தவங்க மந்திரியாக இருந்திருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஆனால் இவர் தேர்ந்தெடுத்த துறை பேச்சு, வேலைக்கே போல ஆன்மீக சொற்பொழிவு. அப்போவும் அந்த ஆன்மீக சொற்பொழிவு அந்த காலத்தில் யார் இருந்தானா திருமுருக கிருபானந்த வாரியார், புலவர் கீரன், இந்த 2 இமயம் இருக்கு. ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியும், இதுதான் என்னுடைய எதிர்காலம் என்று முடிவு எடுத்து தன் முயற்சியினால் ஊக்கத்தினால் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஊக்கம் மட்டும் இருந்து விட்டால் ஒரு மனிதனை உயரத்தில் வைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.